இந்த இக்கிகை கான்செப்ட் படி 3 சர்க்கிள் இருக்கு. 1 வாட் யூ லவ், எது பண்ண உனக்கு பிடிக்கும். 2 வாட் யூ ஆர் குட் அட், எதுல நீ சிறந்து விளங்குற. 3வது வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், அதாவது டிமாண்ட், இந்த உலகத்துக்கு நீ என்ன கொடுத்தா நீ பணம் சம்பாதிக்கலாம். முதல் சர்க்கிள் வாட் யூ லவ், பேஷன், எந்த ஒரு வேலைய இல்ல ஆக்டிவிட்டிய பண்ணும்போது நீங்க சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்றத நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கலாம், அனலைசிங் நம்பர்ஸா இருக்கலாம், இல்ல ஃபிட்னஸ் ரொம்ப பிடிக்கலாம், இந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். இதை கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். 2வது சர்க்கிள் வாட் யூ ஆர் குட் அட், அதாவது ஸ்கில்ஸ். ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பத்தாது, அதுல உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கான்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எந்த விஷயம்லாம் நீங்க பண்ணும்போது உங்களை சுத்தி உள்ளவங்க உங்களை பாராட்டினாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதை தனியா ஒரு நோட் புக்ல எழுதுங்க. இதுல என்னென்னலாம் நீங்க முன்னாடி வாட் யூ லவ்ல நீங்க எழுதியிருந்தீங்களோ அதோட மேட்ச் பண்ணுங்க. எது ரெண்டும் சிங்க் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும். இதை உங்க கெரியர் ஆக்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்படி இல்லனா அந்த ஸ்கில்ஸை நீங்க இன்னும் நிறைய வளர்த்துக்கணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ண ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அதுல மொபைல்ல பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்கு. ஆனா அதை கரியர் ஆக்கிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கில்ஸ் போதுமா அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டு பத்தல அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் வீடியோ எடிட்டிங் என்னன்றத தெரிஞ்சு அதுல ஒரு சர்டிபிகேஷன் பண்ணலாம். 3வது சர்க்கிள் வாட் த வேர்ல்ட் நீட்ஸ், அதாவது டிமாண்ட். நிறைய பேரு அவங்க கிட்ட இருக்க பேஷன்ல எதுல அவங்களுக்கு அதிகமான ஸ்கில்ஸ் இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அவங்க கெரியரா வச்சுக்கிட்டு போவாங்க. ஆனா அதுல அவங்களால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. காரணம் என்னன்னா அவங்க இந்த 3வது சர்க்கிளை ஃபோக்கஸ் பண்ணலன்னு அர்த்தம். 3வது சர்க்கிள் தான் டிமாண்ட், அதாவது உங்களுடைய அந்த ஸ்கில்ஸுக்கு இந்த வேர்ல்டுல டிமாண்ட் இருக்கா அப்படின்றத நீங்க முன்னாடியே ரிசர்ச் பண்ணி இருந்திருக்கணும். உதாரணத்துக்கு நம்ம முன்னாடியே பார்த்த அந்த எக்ஸாம்பிளையே எடுத்துப்போம். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ரொம்பவே பிடிக்கும் அண்ட் அதுலயே ஸ்கில்ஸையும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்க. இப்ப இதுல டிமாண்ட் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். சின்ன ஒரு ரிசர்ச் பண்ணாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வீடியோ எடிட்டிங் நிறைய டிமாண்ட் இந்த மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு இந்த 3 சர்க்கிளையும் காமனா இருக்க மாதிரி ஒரு ஸ்கில்ல கண்டுபிடிச்சு அதுல உங்க கெரியர் இருந்தது அப்படின்னா உங்களுடைய growth ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். நிறைய பேர் அவங்களோட வெறும் பேஷனை மட்டும் ஃபாலோ பண்ணி போவாங்க. அதனால பினான்சியலா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. நிறைய பேர் வெறும் ஸ்கில்ல மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு போவாங்க. ஆனா அதுல அவங்களுக்கு பேஷன் இல்லாததுனால அதுலயும் ஜெயிக்க முடியாது. நிறைய பேர் வெறும் டிமாண்ட மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஹை பெய்டு சேலரியில போய் உக்காந்துருவாங்க. அதுலயும் அவங்களால சஸ்டைன் ஆக முடியாது. ஏன்னா அதுல அவங்களுக்கு பேஷனும் கிடையாது, ஸ்கில்ஸும் கிடையாது. சோ இதுதான் நம்ம பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கான இக்கிகை கான்செப்ட். இத பத்தி ஃபுல் வீடியோ வேணும்னா, அதாவது ஃபுல் புக் சம்மரி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம இன்னொரு வீடியோவா பண்ணுவோம்.